வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சமையல் முத்தான 3 சமையலுங்க. இறால் 65ங்க. இறால் 65 செஞ்சு அதில் இறால் 65 பிரியாணிங்க. 1 கிலோ இறால் எடுத்து அந்த தலையை கூட வேஸ்ட் பண்ணலைங்க. அந்த தலையில் கூட ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கே போக மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா போதும். சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக சமைச்சிடலாங்க. நம்ம இறால் 65 இருக்குது பாருங்க, அதோட மனமும் சுவையும் அடிப்பொலிங்க. அதை வச்சு தாங்க நம்ம பிரியாணியும் செய்கிறோம். ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராக உதிரி உதிரியாக அப்படியே ஜூஸியாக இருக்குங்க. சாப்பிட வேறு லெவலில் இருக்குங்க. இதுக்கு நமக்கு ரைட்டாகவே வேண்டாங்க. இந்த இறால் தலையை கூட வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி ஒரு கிரேவி செஞ்சிடலாம். எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். 1 கிலோ இறாலுங்க. இந்த மாதிரி சின்ன இறால் தாங்க நல்லா ருசியாக இருக்கும். இந்த தலையும் கூட நான் விடலைங்க, அதை கூட சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகனா கிரேவி செய்ய போகிறேங்க இந்த தலையை வச்சு. அந்த இறாலை பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் நம்ம 65 செய்ய போகிறோம். அந்த 65லேருந்து கொஞ்சம் எடுத்து பிரியாணி செய்ய போகிறோங்க. இறால் தலை சூப்பராக இருக்குங்க. நண்டு குழம்பு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், இது 3ஐயும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வந்து நமக்கு 3 சமையலுக்குமே தேவைப்படும். இப்போ பிரியாணிக்காக கொஞ்சம் பட்டை வகைகள் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் புதினா தலைங்க. நமக்கு வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் பட்டை வகை போதும். 65 செய்கிறதுக்காக கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், 65 மசாலாங்க. பிரியாணிக்கு பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய் தூளுங்க. தயிருங்க. தயிர் 1 கப் அளவு எடுத்துருக்கேங்க. அது 65க்கும் தேவைப்படும், பிரியாணிக்கும் தேவைப்படுங்க. தக்காளி, வெங்காயங்க. செய்யும் போதே நீங்கள் பார்த்துக்கோங்க, அளவுகள் நான் சொல்கிறேன். இது கூட ஒரு அரை லெமனுங்க. 65 பிரியாணிக்காக, இறால் பிரியாணிக்காக. நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா நான் அளவுகள் எல்லாம் துல்லியமாக உங்களுக்கு சொல்லியிருப்பேங்க. 1 கிலோ இறால் எடுத்து அதில் 65 பிரியாணி தலையை வச்சு எப்படி கிரேவி அப்படியே பக்காவாக செய்வீங்க. உங்கள் வீட்டில் பாராட்டு மழை பொழியுங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வேறு லெவல் சுவையில் இருக்கும். இப்போ இந்த இறாலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 65 தான் முக்கியங்க. ஏன்னா 65 வச்சு தான் நம்ம பிரியாணியும் செய்ய போகிறோம். அதுதான் அப்படியே நம்ம சைடிஷாகவும் வச்சுக்க போகிறோம். இதை வந்து நல்லா பக்காவாக சுத்தம் பண்ணி எடுத்துடணுங்க. பின்னாடி நரம்பு இருக்கும், அப்படியே வந்து குடல் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா அலசி இலசி எடுத்து வச்சிடணுங்க. இப்போ இதுக்கு மசாலா எப்படி எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இறாலை வந்து அப்படியே சேர்த்தாச்சுங்க. அந்த தலையை மட்டும் தனியாக கிரேவி செய்ய எடுத்து வச்சுட்டு இறால் 1 கிலோ இறாலை க்ளீன் பண்ணால் இவ்வளோ தாங்க இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவருங்க, 65 மசாலா, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூளுங்க. இப்போ இது கூட தயிர், இஞ்சி பூண்டுங்க. தயிர் ஒரு 4 ஸ்பூன் போட்டேங்க. இஞ்சி பூண்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டேங்க. இது ஒரு 3/4 கிலோ வருங்க. இந்த இறால் பார்த்திங்கன்னா எடை வச்சோம்னா க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு 1 கிலோ இறாலில் தலை போக மீதி இருக்கிறது இவ்வளவுதாங்க. இதை நல்லா கையில் கொடுத்து மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இறாலோட வாசனை சூப்பராக இருக்குங்க. பொரிக்கும் போது நல்லா தொறுன்னு தண்ணி கூட இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. அப்படியே மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க இறால். இப்போ கொஞ்சோண்டு இதில் புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தால் கூட இந்த சமயத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ரெஸ்ட் டைம் கொடுக்கணுங்க. இது வந்து நல்லா ஊறணும். எந்த அளவுக்கு இது ஊறுதோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. அது அப்படியே இருக்கட்டும். இந்த இறால் தலையை பார்த்திங்கன்னா குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கிரேவின்னு சொல்லலாம். இதை எப்படி குழம்பு செய்யணும்னு பார்த்துடலாமா? இது அது வரைக்கும் ஊறிட்டு இருக்கட்டுங்க. இறால் தலை குழம்புக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய்ங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு பட்டை வகைகள்லாம் போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லா இருக்காது, டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் ஜஸ்ட்டு சோம்பு மட்டும் தாளிப்பில் சேர்த்துக்கோங்க. இந்த சோம்போட வாசனை மட்டுமே இந்த இறால் குழம்புக்கு போதுங்க. சோம்பு நல்லா பொரியணுங்க. நல்லா பொரிஞ்சதும் நம்ம அடுத்தது வந்து இந்த வெங்காயம் கொஞ்சம் போட்டுடலாங்க. அடுத்தது தக்காளிங்க. வெங்காயம் நிறையவெல்லாம் போடலை, தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேங்க. இவ்வளோ தாங்க இதுக்கு மசாலா. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. தலை பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு செஞ்சோம்னா நல்லா அதை உறிஞ்சி சாப்பிடும்போது நண்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் அதுக்கு இப்போ இதை நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக
வதக்கி விட்ருங்க. இஞ்சி பூண்டுக்கு பச்சை வாசனை சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க. இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும். ஆனால் சாப்பிட்றதுக்கு 3 நிமிஷத்தில் காலியாயிரும். அப்போ இறால் 65மே அப்படிதாங்க. அதை தோலுகளெல்லாம் உரித்து நமக்கு பொரிக்கிறதுக்கு வேணால் 1 மணி நேரம் ஆகும். ஆனால் சாப்பிட்றதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். அந்தளவுக்கு சுவையாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் யாராவது சாப்பாடை விரும்பி சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நீ நல்லா வகை வகையாக சமைச்சு போடணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் சமைச்சு போட்டுருங்க. இப்போ வந்து நான் சும்மா குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு அப்படியே இறால் தலையை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேங்க. இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா, இது இறால் தலை வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. ஏன்னா நமக்கு கூட்டோட ஓட்டோட இருக்குதுல்ல, அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் வேகிற அளவுக்கு ஊற்றிக்கங்க. உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும்னா நிறைய தண்ணியை ஊற்றிக்கங்க. எனக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிருக்கேங்க. இது நல்லா ஒரு கொதி வந்ததும் நல்லா தளன்னு ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை இறக்குனீங்கன்னா ஆகா ஆகா அப்படி ஒரு ருசியில் இருக்குங்க. அந்த தலையை எடுத்து அப்படியே உறிஞ்சி சாப்பிட்டா சொர்க்கம் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லுவீங்க. அப்படி இருக்கும். அமிர்தம் மாதிரி இருக்குங்க. கொத்தமல்லி தலையும் போட்டு செத்த நேரம் மூடி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க நல்லா கொதித்து நல்லா சூப்பராக கொதிச்சு ரெடி ஆகிட்டாங்கங்க. தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம அந்த இறால் 65 பொரித்து அதுலேருந்து தாங்க ஒரு பிரியாணியும் செய்ய போகிறோம். சூப்பரான மனம் வருதுங்க அந்த தலை. இப்போ வந்து இந்த எண்ணெய் ஊற்றிடலாங்க. நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சால் தான் நம்ம 65 பொரிச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்குங்க. நான் வேற இந்த குழம்ப தூக்கி அந்த பக்கம் வைக்கிறப்போ கேமராவை ஆன் பண்ண மறந்துட்டேன். பாதி இறால உள்ளே போட்டதுக்கப்புறம் தாங்க கேமரா ஆன் பண்ணலைங்கிறதே ஞாபகத்தில் வந்தது. அந்தளவுக்கு தலை சுற்றுற அளவுக்கு வேலை பார்த்தேங்க. ஆனால் சமைச்சு முடிச்சுட்டு பாத்திரம் கழுவுறதுக்குள்ளே மொத்தமும் காலி ஆகிட்டு அந்தளவுக்கு இருந்ததுங்க சுவை. இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதும் இந்த இறாலெல்லாம் ஒன்று ஒன்றா இறக்கி விட்ருங்க. அப்படியே அள்ளி கூட போடலாங்க, ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது. நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால அது நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அதுக்காக நல்லா பொரியணும்னு அரை மணி நேரம் பொரிய விட்றாதீங்க. இந்த இறால் வந்து ஓவர் குக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, லப்பர் மாதிரி இருக்கும். இது சாஃப்டாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டே. அதுக்காக ஜஸ்ட்டு ஒரு பொரி இந்த பக்கம் ஒரு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி விட்டு நல்லா முறுன்னு தெரியுங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் கருவேப்பிலைங்க, அந்த கொதிநிலை அடங்கினதும் கருவேப்பிலையை போட்டு அப்படியே எடுத்துருங்க. இதை எடுத்து நான் இப்படி வச்சேங்க, பிரியாணி செய்யலாம், சரி இந்த அடுப்பில் பிரியாணி தாளித்து விடலான்னு எடுத்து இப்படி இந்த பக்கம் வச்சுட்டு திரும்பி பார்க்குறேன், இறால காணா போச்சுங்க. அதுக்குள்ளே தூக்கிட்டு ஓடிட்டாங்க. இதோட வாசலில் நின்றவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து தூக்கிட்டு போச்சுட்டு அப்புறம் என்ன பண்ண முடியும்? மறு ரவுண்டு பொரிச்சு தாங்க நான் பிரியாணிக்கே ரெடி பண்ணேன். அப்படி பொரித்து 3 ரவுண்டு போட்டு எடுத்து கடைசி ரவுண்டு மட்டும்தாங்க எனக்கு பிரியாணிக்கே நின்றுது. அந்த மாதிரி இருந்ததுங்க இதோட சுவை. பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பிரியாணி 65ல் பிரியாணி செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எடுத்து ஒளிச்சு வச்சுருங்க. ஏன்னா அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். எடுத்து சாப்பிடுவாங்க. அப்புறம் நீங்கள் இறால் 65ன்னு சொல்லி 65 பிரியாணி சொல்லி வெறும் குஸ்கா தான் செய்ய முடியும். அதுக்காக தாங்க சொல்கிறேன். எங்கள் வீட்டில் அதுதான் நடந்தது. அப்படியே நல்லா மீதி இருக்கிற எல்லா இறாலையும் கொஞ்சம் போட்டு இதை எடுத்து எப்படியும் ஒளிச்சு வச்சு பிரியாணி செஞ்சிடணுங்க. எப்படினாலும் 65 பிரியாணி திரும்ப நம்மளை தான் வந்து கேட்பாங்க. அதனால் செஞ்சு தான் ஆகணும். அதனால் எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக போட்டு பக்கமாக பலமாக இதுக்கு பாதுகாப்பாக இருந்து இன்றைக்கி இதை வச்சு தாங்க இப்போ பிரியாணி செய்ய போகிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் அப்படியே எடுத்துடலாங்க. நல்லா வந்து வாசனை சூப்பரான ஒரு வாசனைங்க. ஒன்றும் சட்டியிலெல்லாம் பிடிக்காது, எங்கேயும் ஒட்டாது. நீங்கள் மசாலா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டால் போதுங்க. அவ்வளோதாங்க, எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் காப்பாற்றி இப்போ பிரியாணி செஞ்சுருவோமா? இப்போ வந்து அடுப்பில் ஒரு குக்கர் வச்சாச்சுங்க. நான் சும்மா ஒரு 1.5 டம்ளர் தாங்க செஞ்சேன். ஏன்னா எல்லாம் இறால் 65லே வயிறு நொப்பிட்டாங்க. பட்டை வகைகள் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் யூஸ்வலாக பட்டை வகைகள் வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சம் புதினா தலையும் நல்லா வதங்கின பிறகு தக்காளி வந்து புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த இறாலை வந்து நீங்கள் பொரிக்காமல் ஒரு 5-6 இறாலை இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வதக்கியும் செய்யலாம். ஆனால் 65 செஞ்சுட்டு அதில் பிரியாணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், சிக்கன் சில்லி ரைஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்க இந்த பிரியாணி. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. இதுக்கு நல்லா பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கி விடணுங்க. தேவையான அளவு உப்பு, கல் உப்பே போட்டுட்டேன். இப்போ இறாலை நான் வந்து எனக்கு ஃப்ரை பண்ணி போட பிடிக்கல அப்படின்னா இந்த சமயத்தில் நீங்கள் இறாலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டாச்சுங்க. பிரியாணி மசாலா, தனி மிளகாய் தூள்,
கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம பொரிச்சு வச்ச 65ங்க. 65யும் போட்டு இந்த மசாலாவோட நல்லா கோட்டாகிற மாதிரி ஒரு கிண்டி விடுங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன டம்ளரில் 1.5 டம்ளர் தாங்க எடுத்தேன். நம்ம வீட்டில் சாப்பாடெலாம் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இறால் 65 பிரியாணினா கொஞ்சம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் நினைக்கிறேன் நிறைய ரைஸில் செஞ்சாலும் இது அவ்வளோவா நல்லா இருக்குங்க அது இருக்காதுங்க. அதனால் ஒரு 1.5 டம்ளர் மட்டும்தான் செஞ்சேன். அதுக்கு தகுந்த இறால் தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து தண்ணியை ஊற்றிக்கலாங்க. தண்ணியை ஊற்றிட்டு நான் சும்மா சாப்பாட்டு ரைஸில் தாங்க செஞ்சேன். பாஸ்மதியில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ அரை லெமனையும் புழிஞ்சிட்டு நல்லா தேவையான அளவு உப்பு போட்டு மூடியை போட்டு மூடி வச்சா, மூடி வச்சுட்டு இப்படி திரும்புறதுக்குள்ளே விசில் வந்துடுச்சுங்க. வாசனை பார்த்திங்கன்னா பட்டையை கிளப்புதுன்னா பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் என்னங்க சாப்பிட வேண்டியது தாங்க. நமக்கு இறால் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு, இறால் 65 பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு, இறால் தலை குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. இறால் 65யும் பாதிக்கு பாதி காலியாகி போய் மீதி கொஞ்சோண்டு மீதமாக இருக்குதுங்க. வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கொடுத்துருங்க, ஒரு ஹை பாயிண்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அப்படியே சாப்பிட்லாம். நாளைக்கு சண்டே. இந்த சமையல் செய்து பாருங்கள், அசத்தலாக இருக்கும். நிச்சயம் உங்களை பாராட்டுவாங்க. ஃபுல்லாக வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வரேங்க.